ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே அவ்வளவு ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த இருதயத்திலிருந்து உலகத்திலே எத்தனையோ மேன்மைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு நாட்டமே இல்லைங்க. அதுமெல்லாம் அவருக்கு நாட்டம் போல. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, காசு பணம் இருக்கு, நிறைய மனுஷருக்கு பதவி இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷருடைய எண்ணங்கள் எல்லாம் வேற விதமா இருக்குது. ஆனா தாவீதுக்கு கிலோ கணக்குல டன் கணக்குல அவர் தங்கத்தெல்லாம் சேகரிச்சிருந்தாரு. அதெல்லாம் அது மேல கூட அவருக்கு நாட்டம் போல. கர்த்தருடைய ஆலயத்துல தான் நான் தங்கியிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஒன்றை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிகிறவனுக்கு தான் விடுதலை கிடைக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த சத்தியம் யாருன்னா இயேசு. எப்போ ஒரு மனுஷன் இயேசுவாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறானோ அப்போதான் உண்மையான ஒரு விடுதலை அந்த மனுஷனுக்கு கிடைக்கும். உண்மையான ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அக்கிரமங்களிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உண்மையான ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பைபிள்ல இந்த வேத வசனத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நிறைய பேர் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியும்? பாசனுக்கு சுகம் இல்லை, பாசனுக்கு நிம்மதி இல்லை, ஐயா எனக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலக கவலை அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கு. நான் ஒன்று சொல்வேன், எல்லாம் இருக்குன்னா எல்லாம் பலவீனம் இருக்கு, எல்லாம் வியாதி இருக்கு, எல்லாம் வருத்தங்கள் இருக்கு, எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, உனக்கு நிறைய கவலை நிறைய இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருங்க, படிங்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்க, அந்த வசனத்தை நல்ல டீப்பா உள்ள போங்க, அந்த வசனத்தை நல்ல தியானம் பண்ணுங்க. தாவீதை போல நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருப்பேன் என்று சொல்லுங்க, ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுங்க. மனுஷர்கள் எத்தனையோ ஆராய்ச்சிகளில் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா நாமோ இந்த ஒரே ஒரு காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பாருங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு என்ன ஜீவன் உண்டு? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வேற எதுலயும் நித்திய ஜீவன் இல்ல. பணத்துல நித்திய ஜீவன் இல்ல, உலகத்துல நித்திய ஜீவன் இல்ல. இந்த பைபிள்ல ஒண்ணுதான் நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அறிந்து கொள்ளுங்க, இதை அறிந்து கொள்ளுங்க, வேதத்தை அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் வேதத்தை முழங்காலில் நின்று படிக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் எனக்கு தெரியுங்க. பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் முழங்கால்ல பைபிள் படிச்சிருக்கிறாங்க, முழங்கால்ல படிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் மாறி போச்சு. நீங்க என்ன தெரியுமா, படுத்துகள் பைபிள் வச்சுன்னு பாக்குறாங்க, செல்போனை பாக்குற மாதிரி. அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருக்கு? அப்ப இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறாங்க? அப்ப